ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு பப்படத்தோரை, அப்பளத்தோரை எப்படி செய்றேன்னு பாருங்க. தேவையான பொருட்கள் தேங்காய், வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, பெருஞ்சீரக பொடி, பூடு. இப்போ வாணலி அடுப்புல வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம 2 சின்ன பல்லாரியை கட் பண்ணி வைப்போம். சரியா? சின்ன பல்லாரி பெருசுனா 1 எடுத்துக்கோங்க. நான் வந்து குட்டி பல்லாரி ஆனால 2 எடுத்து குட்டி குட்டி பீஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ அந்த கட் பண்ணி வச்ச பல்லாரி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது பப்படத்தோரை. இப்போ வீட்டில் உங்களுக்கு வெஜிடபிள் எதுவும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு காலைல ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும். வெஜிடபிள் இல்லைன்னா யோசிக்காதீங்க. எது இருக்கோ அதை வச்சு ஏதாவது பண்ணி கொடுத்துருங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைன்னா 2 பப்படம் இருக்கா, சீக்கிரம் எடுத்து ஒரு தோரத்தை வச்சு கொடுத்து ஒரு ரசம் வச்சு கொடுத்தாலே போதுமே பிள்ளைங்களுக்கு. இப்போ பல்லாரி வேகணும்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிண்டி கொடுத்துருவோம். உப்பு ரொம்ப போடாதீங்க, ஏன்னா பப்படத்துல ஆல்ரெடி உப்பு உண்டு. அதனால பார்த்து போடுங்க. சரியா? இப்போ கொஞ்சமா போடுங்க. இப்போ கொஞ்சம் கம்மின்னா நம்ம பிறகு போட்டுக்கலாம்ல. இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த இதை அதுல தட்டிடுவோம். நான் வந்து துவரத்துக்கெல்லாம் எப்பவுமே அரைக்க மாட்டேங்க. இடிகல்ல வச்சு இடிச்சு எடுத்துருவேன். பூடு இதெல்லாம் இடிச்சு அப்படிதான் போடுவேன். அப்படி தேங்காய் பூ வந்து சின்னதா நைஸா இருந்ததுன்னா கையை வச்சே நசுக்கி அப்படிதான் போடுவேன், தவிர துவரத்துக்கு அரைக்கவே மாட்டேன். நல்லா கிண்டி கொடுத்துருங்க, நல்லா வேகட்டும். நான் ஃபர்ஸ்ட்லயே ஒரு 6-7 பப்படத்தை பொரிச்சு வச்சுட்டேன். இனி இந்த பப்படத்தை ஆட் பண்ணணும். இந்த பப்படத்தை இப்ப நல்லா வெந்துட்டு பாருங்க. அரைப்பு அந்த பல்லாரி கூட சேர்ந்து நல்லா வெந்தாச்சு. இது நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம அந்த பொரிச்சு வச்சிருக்கோம்ல பப்படம், அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணணும். பப்படத்தை பிடிச்சு போட்டுக்கோங்க. நல்லா பிடிச்சு போட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. ஒரு நாள் நீங்க வீட்டுல பண்ணி பாருங்களேன், ரொம்ப டேஸ்டா இருக்கும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டுல அந்த பையன் எல்லாம் ரொம்ப சாப்பிடுவான். இதை உடைச்சு போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இதுல இன்னொரு ஐடியா இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம இந்த துவரம் பண்றோம் பாத்தீங்களா, நல்லா கிளறி லாஸ்ட்ல ஃபைனலா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு முட்டையை அடிச்சு ஊத்தி ஒரு கிண்டு கிண்டினாலும் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. ஃபைனலா ஒரு முட்டையை அடிச்சு ஊத்தி கிண்டி இறக்கி பாருங்களேன், அதுவும் டேஸ்டா தான் இருக்கும். இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஆனா முட்டையை ஊத்தி பண்றதா இருந்தா நீங்க கொஞ்சம் சூடா சாப்பிடணும். எந்த ஒரு பொருளை நம்ம முட்டை ஊத்தி பண்ணாலுமே சீக்கிரம் சாப்பிடணும். சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த முட்டை ஸ்மெல் லேட் ஆக அந்த முட்டை ஸ்மெல் வரும். இப்ப பாருங்க ஃபைனலா எப்படி இருக்குன்னு பாருங்க. பப்படத்தோட தின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். சரியா? என்னோட அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.